Huawei அவங்களோட நோவா சீரியஸில் இப்போ புதுசாக நோவா 16 அப்படிங்கிற புது ஸ்மார்ட் ஃபோன் இப்போ அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்குது அண்ட் இவங்க லான்ச் பண்ணியிருக்கிற இந்த ப்ரைஸ் பாயிண்டில் இந்த ஃபோன் நீங்கள் வாங்கலாமா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது டிசைன் பொறுத்த வரைக்கும் ரெகுலராக நோவா சீரியஸில் என்ன டிசைன் கொடுப்பாங்களோ கிட்டத்தட்ட சிமிலரான டிசைன் தான் இங்கேயும் எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. இந்த டிசைன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்கள் தாட்ஸை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஃபோனோட சைஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 6.68 இன்ச்சஸ்க்கான AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ரெசல்யூஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபுல் HD ப்ளஸ்க்கான ரெசல்யூஷன் இருக்குது. கூடவே உங்களுக்கு 120 ஹெச்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டும் 300 ஹெச்க்கான டச் சாம்பிளிங் ரேட்டும் கொடுத்துருக்குறாங்க. அடிஷ்னலாக இந்த டிஸ்பிளேக்கு உங்களுக்கு HDR10 சப்போர்ட் இருக்குது. கூடவே நீங்கள் லோ லைட்டில் யூஸ் பண்ணுறீங்க இல்லை லைட்டே இல்லாத டைம் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஸ்க்ரீன் ஃப்ளிக்கர் ஆகும். அந்த மாதிரி டைமில் ஸ்க்ரீன் ஃப்ளிக்கர் ஆகாமல் இருக்கிறதுக்காக இங்கே 2160 ஹெச்க்கான PWM டிம்மிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ஸ்க்ரீன் ப்ரொடெக்ஷனுக்காக இங்கே அலுமினியம் சிலிகேட் கிளாஸ் ப்ரொடெக்ஷனும் இருக்குது. நெக்ஸ்ட் இந்த ஃபோனில் யூஸ் பண்ணிக்க ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் இங்கே ஹுவாவேயோட ஓன் ப்ராசஸரான Kirin 9010S சிப்செட் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது கரண்ட் டேட் ஃப்ளாக்ஷிப்க்கு ஈக்குவலண்ட்டான ப்ராசஸர் கிடையாது. இது அபவ் மிட் ரேஞ்சுக்கு உள்ள ப்ராசஸர் அண்ட் ஃப்ளாக்ஷிப்பு கொஞ்சம் கம்மியாக பெர்ஃபார்ம் பண்ணும். இந்த ப்ராசஸோட பெர்ஃபார்மன்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணுற ஆப்ஸாக இருக்கலாம், கேம்ஸாக இருக்கலாம், ஹை கிராஃபிக்ஸில் உங்களால் ப்ளே பண்ணிக்க முடியும். அண்ட் மல்டிடாஸ்கிங்க்கும் பெருசாக எந்த இஷ்யூ இல்லாமல் ப்ளே பண்ண முடியும். கிராஃபிக்ஸ் கரண்ட் ஃப்ளாக்ஷிப் அளவுக்கு எதிர்பார்க்காதீங்க, அதோட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அண்ட் இந்த ப்ராசஸரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 12 GB வரைக்கான ரேம் ஆப்ஷனும் 512 GB வரைக்கான இன்டர்னல் ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது. அண்ட் கேமராஸ்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த ஃபோனில் 50 மெகா பிக்சலுக்கான ப்ரைமரி ஷூட்டர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது அபெர்ச்சர் பொறுத்த வரைக்கும் f1.9 கொடுத்துருக்குறாங்க. செகண்டரி சென்சார் இங்கே 50 மெகா பிக்சலுக்கான டெலஃபோட்டோ லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த டெலஃபோட்டோலுக்கும் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலேஷன் சப்போர்ட் இருக்குது. இந்த டெலஃபோட்டோ மூலமாக நீங்கள் எடுக்கிற ஃபோட்டோஸ் வந்து 3.3x வரைக்கும் ஆப்டிக்கல் ஜூம் பண்ணிக்க முடியும். அதாவது 3.3 டைம் ஜூம் பண்ணாலுமே உங்கள் ஃபோட்டோவில் எந்த வித குவாலிட்டி காம்ப்ரமைஸ் இருக்காது, நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும். அண்ட் டிஜிட்டல் ஜூம் 100x வரைக்கும் இருக்குது, பட் அது தேவைப்படாது. அண்ட் ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரான்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 50 மெகா பிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா இருக்குது. இதோட அபெர்ச்சர் பொறுத்த வரைக்கும் f2.4. அண்ட் பேட்டரி எடுத்து வரைக்கும் இந்த ஃபோனில் 7000 mAhக்கான பேட்டரி சப்போர்ட் பண்ணுறதுக்கு 100 வாட்ஸ்க்கான வயர்டு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. கூடவே இந்த ஃபோனுக்கு வைஃபை சப்போர்ட் இருக்குது, ப்ளூடூத் வெர்ஷன் 6 இருக்குது, 5G சப்போர்ட்டும் இருக்குது. அண்ட் டைமென்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வெறும் 7.3 mm தான் திக்னஸ். அண்ட் வெயிட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 199 கிராம்ஸ் வெயிட் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் டியூரபிலிட்டிக்காக இந்த ஃபோனுக்கு IP65க்கான டஸ்ட் அண்ட் ஸ்பிளாஷ் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டும் இருக்குது. ஹுவாவேயோட ஓன் ஓஎஸான HarmonyOS வெர்ஷன் 6.1 இங்கே அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. ஃபைனலாக இந்த ஃபோனோட ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு இந்த ஃபோன் சைனாவில் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. சைனீஸ் ப்ரைஸை இந்தியன் ருபீஸ் கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்போது பேஸ் வேரியன்ட் உங்களுக்கு 42,000 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த ஃபோன் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா இப்போ இருக்க ரேம் காம்பனன்ட்ஸ் ப்ரைஸ் வச்சு பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்ல டீல் மாதிரி தான் தெரியுது. பட் இதில் ஞாபகம் வச்சுக்கொண்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சைனாலேருந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணும்போது சர்வீஸ் அப்படிங்கிறது வாய்ட் ஆயிரும், உங்களுக்கு சர்வீஸ் கிடையாது. ஸோ அதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு இந்த ஃபோன் வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற டிசைட் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் இந்தியாவில் இதே ப்ரைஸ் ரேஞ்சில் வேறு ஏதாவது ஃபோன்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா போக்கோவில் F7 இருக்குது, ஓப்போவில் K30 டர்போ ப்ரோ இருக்குது, ஐக்யூவில் 15R இருக்குது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸை நீங்கள் தாராளமாக கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்கள் தாட்ஸை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.